பிணம் ஒன்று பேசியது. ஆமாம் நண்பர்களே, பிணம் ஒன்று நம்ம வாழ்க்கையை பத்தி பேசுது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் நடந்ததால் இந்த பிண வரைக்குள் வந்த நாள் இன்று. என் வாழ்க்கையில் ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டதுனால 2 பேர் கொண்டு வந்து இந்த பிணவரைக்குள்ளார இன்னைக்கு என்ன போட்டுட்டு போயிட்டாங்க. உள்ள நான் பார்த்தது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதது. அவ்வளவு கொடூரமா இருந்தது. கிட்டத்தட்ட 20-25 பிணங்கள். தரையில் ஒரு 4-5 கடந்தது, அங்கங்க டேபிள் மேலே ஒரு 4-5 கடந்தது. அந்த பிணத்தை கூறு போடக்கூடிய அந்த டேபிள் மேலே ஒரு நிர்வாணமாக ஒரு பிணத்தை படுக்க வச்சுருந்தாங்க. பெரும்பாலான பிணங்கள் அங்கே நிர்வாணமாக தான் கடந்தது. எனக்கு ஒன்றுமே புரியல. வாழ்க்கை அவ்வளவுதானா? அந்த ஊரில் 4-5 கார் வச்சுக்கிட்டு ரொம்ப பணக்காரனா அந்த தெருவில் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்த ஒருத்தனும் அங்கே தான் நிர்வாணமாக படுத்து கிடக்கிறான். அதே தெருவை கூட்டி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்த துப்புரவு தொழிலாளி அவனுக்கு பக்கத்திலே நிர்வாணமாக படுத்து கிடக்கிறான். அப்போ வாழ்க்கைங்கிறது என்ன? அந்த ஊரில் ரொம்ப அழகின்னு சொல்லப்பட்ட ஒருத்தி விதவிதமான சிகை அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணிட்டு தன்னோட அழகின் மீது அவ்வளவு கர்வம் அவளுக்கு. அவளும் பார்த்தா தலைவீர் கோரமாக அங்கே நிர்வாணமாக படுத்து கிடந்தாள். அப்போ உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏன் நண்பர்களே நமக்குள்ள அவ்வளோ ஈகோ, அவ்வளோ போட்டி பொறாமை, எல்லாமே என்னது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். யாருக்கும் விட்டு கொடுத்து போகிறதில்ல, யாருக்கும் ஒரு உதவியும் செய்கிறது கிடையாது, எல்லாமே என்னது. ஆனால் கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து முடியுது. இங்கே ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய நிர்வாணத்தை கூட உங்களால் மறைக்க முடியாது. ஒரு பைசா கூட இங்கேருந்து உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ உயிரோடு இருக்கிறவங்க ஏன் நமக்குள்ள அவ்வளோ அகங்காரம், அவ்வளோ